என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அந்த தலைமையில தான் செய்யறாங்க. எங்க செய்யறாங்க. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு இதுதான் சமத்துவமா? இதுதான் சமூக நீதியா? நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சாதி வரியன் மீது நடவடிக்கை எடு. காத்திடு காத்திடு சமத்துவத்தை காத்திடு 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 சமத்துவத்தை காத்திடு. மூர்த்தியை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் கருங்காலியை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் ஜாதி வெறியை விட மாட்டோம். காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் சின்ன உடப்பை காப்பாற்றுவோம் 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 சின்ன உடப்பை காப்பாற்றுவோம். ஜாதி வெறியன் மூர்த்தியை ஜாதி வெறியன் மூர்த்தியை ஜாதி வெறியன் மூர்த்தியை ஜாதி வெறியன் மூர்த்தியை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலநடுப்பு சம்பந்தமாக சின்னோடுப்பு கிராமத்தில் கடந்த 6 நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 60 நாளாக போராட்டம் நடந்துச்சு. நீதிமன்றத்தில் வழக்கு வரதுனால நாங்கள் அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாண்புமிகு கனிமொழி அவர்கள் எம்பி இங்கே துவாரா பேலஸ் வரதா இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் மனு கொடுக்க போனோம். அந்த மனு கொடுக்க போன இடத்துல இந்த பகுதியை சேர்ந்த இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி அங்கே வந்து, நான் தான் இந்த சின்ன உடப்பை காப்பாற்றினேன், இந்த பெண்கள்லாம் கண்ணீர் கவனமே என் முன்னாடி வந்து நான் பாவம் பொழைச்சு போட்டு 2 நாள் டைம் வாங்கி கொடுத்தா இவங்க நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி ஸ்டே வாங்கி இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாங்க, நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியும் கருணை அடிப்படையிலையோ இல்லை தார்மீக அடிப்படையிலையோ நீங்கள் வந்து இந்த நிலம் வழங்கணும் ஆக்ட் பிரகாரம் நாங்கள் விலக்கி சொல்றப்ப குறுக்க வந்து அங்கே வெறும் 64 பேர் இருந்தாங்க புறம்போக்கு நிலங்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டை பதிவு பண்ணாரு. 150 ஏக்கர் நிலம் இந்த மக்களோட பட்டா நிலம். அது கூட அறியாம ஒரு அமைச்சர் எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியில, ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சி, அதாவது சமூக நீதியும் பேசுற இந்த திமுகல, சமதர்மமும் பேசுற இந்த திமுகல இந்த மக்கள் எல்லாரும் கனவு காணுங்கள், அந்த கனவை நான் மெய்ப்பிக்கிறேன்னு சொல்ற ஒரு முதல்வருக்கு கீழ் இருக்கும் ஒரு அமைச்சர் இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு பேச்சை அங்க பேசுறாரு. அதை கண்டிச்சு இந்த அமைச்சரால இவர் பொறுப்பு வைச்சு எந்த சட்டமன்றத்துக்கு இவர் பொறுப்பு அமைச்சரா வாராரோ அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் தேவேந்திர மக்கள் கடினமா வேலை செஞ்சு அவரை தோக்கடிப்போம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உடனடியாக தமிழக முதல்வரும் கழக பொதுச் செயலாளரும் துணை முதல்வரும் இதுல தலையிட்டு இந்த அமைச்சரோட அநாகரிகமான
தரங்கட்டத்தனமா நடந்துக்கிறது, ஜாதி வன்மத்தோட நடந்துக்கிறத இந்த ஒரு உதாரணம் இல்ல. அலங்காநல்லூர் விஷயத்துல இருந்து இந்த பரவலா இந்த பகுதியில இந்த மதுரை மாவட்டம் புறநகர்ல அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது எங்கள் சமூக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. இந்த அதிருப்தியோட வெளிப்பாடு இந்த தேர்தலில் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு கூர்ந்து சின்ன உட்பட நியாயமான விஷயத்த நீங்க கேட்டு ஆராய்ந்து கழிச்சுட்டு கூட தவறான தகவலை தான் மூர்த்தி வந்து தன்னுடைய தனிமனித செல்வாக்கு அமைச்சர் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிரான பல செயல்களை செய்யறாரு. கண்டிக்கிறோம். அதுக்காக தான் அவருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், சமுதாய ரீதியான குற்றச்சாட்டுகள் உள்ள அமைச்சர்களை நீக்கி சமதர்மங்கிறத நிரூபிக்கணுங்கிறதா எங்க கோரிக்கை. பத்திரிகை எடுத்துக்கோங்க. கண்டிக்கிறோம் 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 சாதி வெறிய மூர்த்தியே சாதி வெறிய மூர்த்தியே கண்டிக்கிறோம் 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 புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம்